السلام عليكم ورحمة الله وبركاته. نحمده ونصلي على رسوله الكريم. أما بعد، أعوذ بالله من الشيطان الرجيم. بسم الله الرحمن الرحيم. ومن أظلم ممن منع مساجد الله أن يذكر فيها اسمه وسعى في خرابها أولئك ما كان لهم أن يدخلوها إلا خائفين لهم في الدنيا خزي ولهم في الآخرة عذاب عظيم. கண்ணியம் நிறைந்த அல்லாஹ் நல்லடியார்களே, அல்ஹம்துலில்லாஹ். அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா நம்முடைய அதிகாரியின் கபருடைய தொகை அல்லாஹ் கபூல் செய்வானாக. நம்முடைய ஹயாத்தில் ஆஃபியத்தையும் வசத்தையும் அல்லாஹ் விசாலமாக்கி கொள்வானாக. கண்ணியத்திற்குரியவர்களே, சூரா அல் பக்ரா 2வது அத்தியாயம் 114வது வசனத்தில் அல்லாஹ் ரப்புல் ஆலமீன் அழகாக சொல்லி காட்டுகின்றான். வமன் அظلمு, மேலும் யார் மிகப்பெரிய அநியாயக்காரன் என்று சொன்னால், மிம்மன் மனஅ, எவனொருவன் தடுக்கின்றானோ மசாஜித் அல்லாஹி, அல்லாஹ்வுடைய மஸ்ஜிதுகளை, ஐ யுذكر ஃபீஹா இஸ்முஹு, அந்த பள்ளிவாசல்களில் அவனுடைய திருநாமத்தை முறையப்படுவதற்கு எவன் தடுக்கின்றானோ அவன்தான் மிகப்பெரிய அநியாயக்காரன். வஸஅ ஃபீ ஹராபிஹா, மேலும் அந்த பள்ளிவாசல்களில் யார் பால்படுத்த முயற்சி செய்கின்றானோ, அந்த பள்ளிவாசலை இல்லாமலாக்குவதற்கோ அதில் தொழுவதை தடுப்பதற்கோ அமல் செய்வதை தடுப்பதற்கு யார் முயற்சி செய்கின்றானோ அவனை விட மிகப்பெரும் அநியாயக்காரன் யார் என்று அல்லாஹ் கேட்கின்றான். உலாயிக்க, அப்படி தடுக்கக்கூடிய அவர்கள், மாக்காமலகும், அவர்களுக்கு தகுதியானதாக இல்லை, அதில் நுழைவதற்கு இல்லா ஹாயிஃபீன், அச்சமான நிலையில், பயந்த நிலையில் தவிர யாரும் பள்ளிவாசலில் நுழையக்கூடாது. அச்சத்துடன் தான் அதில் எல்லாம் பொதுப்படையாக எல்லோரும் பள்ளிவாசல் நுழையும் போது இறை அச்சத்துடன் அவர்கள் நுழைய வேண்டும். லஹும் ஃபி துன்யா ஹஸியும், யார் அதை பால்படுத்த முயற்சிக்கின்றார்களோ, அதில் அல்லாஹ்வுடைய திருநாமத்தை மொழிவதற்கு தடையாக இருக்கின்றார்களோ அவர்களுக்கு, லஹும் அவர்களுக்கு ஃபி துன்யா, இந்த உலகத்தில் ஹஸியும் இழிவும் கேவலமும் இருக்கிறது. வலஹும் ஃபில் ஆகிரத்தி, மேலும் அவர்களுக்கு மறுமையில் அதாபுன் அலீம், மிகப்பெரிய தண்டனையும் வேதனையும் இருக்கிறது என்று அல்லாஹ் ரப்பல் ஆலமீன் சொல்லி காட்டுகிறார். அல்லாஹ் பாதுகாக்க வேண்டும். இன்றைய கால சூழ்நிலையில் இப்படித்தான் நடந்து கொண்டிருக்கிறது. பள்ளிவாசல் மீது குறிவைத்து தாக்கப்படுகிறது. பள்ளிவாசலை அதை இல்லாமல் ஆக்க முயற்சி செய்கிறார்கள், அல்லது தனக்கு உரிமை என்று அதை சொல்லி, தனக்குரியது என்பதாக சொல்லி அதை முடக்க பார்க்கின்றார்கள். தொழுகைக்கு வரவிடாமல் கொரோனா போன்ற நோய்களை பரப்பி அதற்கு தடையாக பள்ளிவாசலை மூட வைக்கின்றார்கள். இப்படியாக அநியாயக்காரர்கள் பெருகிவிட்ட காலகட்டத்தில் நாம் வாழ்ந்து கொண்டிருக்கின்றோம். அல்லாஹ் பாதுகாப்பானாக. நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் மக்கமா நகரத்தில் அவர்கள் இருக்கின்ற பொழுது அவர்களும் சஹாபியரும் பொறுப்புடையாக மக்காவில் கஅபாவில் தொழுவதற்கு உலக மக்கள் அனைவர்களுக்கும் அனுமதிக்கப்பட்ட ஒரு மகத்தான முதன்மையான ஆலயம் பள்ளிவாசல் மக்கமா கஅபத்துல்லாஹ் ஷரீஃப். அங்கே நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் கஅபாவுடைய ஹதீமில் ஒரு பகுதியில் தொழுது கொண்டிருந்தாங்க. ஆரம்ப காலத்தில் தொழுகும் போது அந்த மக்கா குறைஷிகள், காஃபிர்கள், அந்த முஸ்லிம்கள் என்ன செஞ்சாங்கன்னா, ஒட்டகத்தினுடைய அருகி போன ஒரு ஒட்டகத்தினுடைய குடல் எடுத்து வந்து நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் முபாரக்கான அந்த கருத்தின் மீது சஜ்ஜாவில் இருக்கும்போது போட்டுறாங்க. போட்டுட்டு
ஒருவர் மற்றவர் மீது சிரித்து மகிழ்ந்தார்கள். நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சஜதாவிலிருந்து எந்திரிக்க முடியாது, திணறுகின்றார்கள். அதை பார்த்து கொண்டு ஒரு 7 பேர் சிரித்தார்கள். அம்ர் இப்னு ஹிஷாம், உத்பா இப்னு ரபீஆ, ஷைபா இப்னு ரபீஆ, வலீத் இப்னு உத்பா, உமையா பின் ஹலஃப், அகபா பின் அபி முஈத், அம்மார் இப்னு வலீத் போன்ற காஃபிர்கள் நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் எழுந்திருக்க முடியாமல் திணறுவதை பார்த்து சிரிக்கின்றார்கள். ஆனால் இவர்களுக்கெல்லாம் ஒரு நாள் பத்ர் என்ற அந்த காலத்தில் பத்ர் யுத்தத்தில் முஸ்லிம்கள் வெற்றி கொள்ளப்பட்டு இவர்களெல்லாம் அழிக்கப்பட்டு அந்த பத்ருடைய கிடங்கில் கிணற்றில் அவர்கள் போடப்பட்டார்கள். இழிந்த நிலையில், இழிவான நிலையில் அவருடைய முடிவானது. பிறகு ஹஸரத் ஃபாத்திமா ரலியல்லாஹு அன்ஹா நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவருடைய செய்தியை கேள்விப்பட்டு அந்த குடலை அப்புறப்படுத்தி சுத்தப்படுத்தினார்கள். இது ஒரு விஷயம். அடுத்து நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களும் 1400 சஹாபியரும் ஹிஜ்ரி 6 மக்காவை நோக்கி, மதீனாவிலிருந்து மக்காவை நோக்கி உம்ரா செய்வதற்கான பயணமானார்கள். அந்த உம்ராவை தடுத்து நிறுத்தினார்கள். ஹுதைபியா என்ற இடத்தில் அமர்ந்து வந்த நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அதற்கு உஸ்மான் ரலியல்லாஹு அன்ஹு அவங்களை அனுப்பிச்சுட்டாங்க. நாங்கள் அவங்க இடத்துல சண்டை சட்டத்திற்கான வரவில்லை, உம்ரா செய்வதற்காக வந்திருக்கிறோம், எங்களுக்கு அனுமதி வழங்குங்கள் என்று அனுமதி கேட்டு அனுப்பிவிட்டார்கள். ஆனால் அந்த காபிர்கள் வந்து உடன்படிக்கை செய்து, இந்த வருடம் நீங்கள் உம்ரா செய்யக்கூடாது, சென்று அடுத்த வருடம் வாங்க அப்படின்னு சொல்லி அனுப்பிவிட்டாங்க. அந்த மாதிரி உம்ரா செய்ய தடையாக இருந்தார்கள், கஅபாவில் தொழுவதற்கு தடையாக இருந்தார்கள். அப்படிப்பட்டவர்களை பார்த்து தான் அல்லாஹ் சொல்லினான், வமன் அலம மிம்மன் மஅ மஸாஜிதல்லாஹி, யார் மஸ்ஜிதுகளில் இந்த இடத்துல மஸ்ஜிதுன்னு சொல்ல, மஸாஜின்னு பன்மையாக அல்லாஹ் சொல்கிறார். பள்ளிவாசல்கள் யார் அல்லாஹ்வுடைய பெயரை சொல்வதற்கு தடையாக இருக்கின்றான், அவன்தான் மிகப்பெரிய அநியாயக்காரன் என்பதாக அல்லாஹ் சொல்கிறான். அல்லாஹ் பாராட்ட வேண்டும். பொதுவாக தொழுவோருக்கு இடையூறாக பள்ளிவாசல்ல சத்தம் போட்டு பேசுறது, சந்தகிரமான 2 பேராக பேசுறது, இதெல்லாம் விடணும். பள்ளிவாசல் அமைதியாக உட்கார்ந்து நிற்கிறது துவாவா இருக்கும், தொழுகணும். ஆக பள்ளிவாசல்ல தொழுவோர்களுக்கு இடையூறாக சத்தமாக பேசுறது, செல்போன் அடிப்பது, தொழுகையிலோ தொழுகைக்கு வழியில் பள்ளிவாசல் நுழையும் போதே சில என்ன செஞ்சிடணும், ஆஃப் பண்ணிடணும். அந்த மாதிரி சத்தமோடு குரான் வருவது, இப்படியாக வந்து பள்ளிவாசல் தொழுவங்களுக்கு இடையூறு செய்வார். தொழுகையில் மறந்துட்டோம், தொழுகையில் செல்போன் அடிச்சு உடனே டக்குன்னு ஆஃப் பண்ணணும். அதை அடிக்கிறவர் அடித்து முடிக்கிறவருக்கு அமைதியாக அந்த இடத்துல இருக்கு. இதனால் உங்களுடைய தொழுகை மட்டும் இல்லை, பள்ளிவாசல் தொழுகை எல்லோருடைய தொழுகையில் சிந்தனைகள் மாறுது. அப்போ இதெல்லாம் வந்து அது எதிர்த்தரப்பிய ஹஸ்மோ அந்த எல்லா விஷயத்தில் வருது. யார் அல்லாஹ்வுடைய திருநாமத்தை மொழிவதற்கு நினைவுவதற்கு தடையாக இருக்குனாலும் அவன் அநியாயக்காரனாகிறான். இப்போ உடனே வந்து ஆஃப் பண்ணுறதுனால நம்மளுடைய தொழுகை பாதுகாக்காது, நம்முடைய தொழில் பாதுகாக்கப்படும், மற்றவங்களுடைய தொழில் பாதுகாக்கப்படும். கவனத்தில் வைத்து அமல் செய்ய அல்லாஹ் தௌஃபீக் செய்வானாக. அதே மாதிரி பள்ளிவாசல் வரும்போது பச்சை வெங்காயம், பூண்டு இவைகளை நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சாப்பிட்ட உடனே அந்த வாடையுடன் வரக்கூடாதுன்னு தடை செஞ்சுருக்காங்க. அதை நம்ம கவனத்தில் வச்சுக்கணும். பள்ளிவாசல்ல விவரம் அறியாத சிறு குழந்தைகளை அழைத்து வரக்கூடாது. விவரம் தெரியாத நம்ம தொழில் போட்டு வருவோம், அவன் பழக்கங்கிற எண்ணத்தில் 7 வயசாக தான் தொழில் யோசிச்சுருக்காங்க. 5 வயசுக்கு மேலே 7 வயசுக்கு மேலே நம்ம சொன்னாங்க பிள்ளை கேட்பாங்க என்ற நிலை இருந்தால் அவர்களுடைய பள்ளிவாசல் அழைச்சிக்கணும். விவரம் தெரியாத குழந்தைகளை அழைத்து வருவது. அதே மாதிரி மஜ்னூன், கொஞ்சம் புத்தி சுவாதம் இல்லாத அந்த மக்கள் பள்ளியில் வந்து அவங்க வர்றதும் தடை செய்யப்பட்டுள்ளது. இந்த மாதிரி பள்ளியில் தொழக்கூடிய ஒரு இடையூறு இல்லாத நிலையில் நாம் அமைத்துக் கொள்வது அவசியம். இல்லாமல் செய்வது இஸ்லாமாக. சுப்ஹானல்லாஹி வ பிஹம்திஹி, சுப்ஹானல்லாஹி வ பிஹம்திஹி, அஷ்ஹது அன் லா இலாஹா இல்லா அன்த அஸ்தக்ஃபிருக வ அத்தூபு இலைக். சுப்ஹான ரப்பிக ரப்பில் இஸ்ஸத்தி அம்மா யசிஃபூன், வ ஸலாமுன் அலல் முர்ஸலீன், வல்ஹம்துலில்லாஹி ரப்பில் ஆலமீன்.
صلى الله على محمد صلى الله عليه وسلم صلى الله على محمد صلى الله عليه وسلم صلى الله على محمد يا رب صل على